ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஆரஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பதிவு தாங்க. இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சொற்களின் வல்லமையை வெற்றிக்கு பயன்படுத்துங்கள். புரியலையா? நீங்கள் நினைப்பதும் பேசுவதும் செய்வதும் இணக்கமாக இருப்பதிலேயே உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறதுங்க. இது காந்தியடிகள் சொன்னது. என்னால் முடியாது, இது எனக்கு எப்படி நேர்ந்ததோ, நான் மொத்தத்தில் தோற்றுவிட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, இது போன்ற வார்த்தைகள் நீங்க உங்களிடம் சொல்லி இருப்பீங்க. அதை கேட்டும் இருப்பீங்க. இவற்றில் ஏதாவது ஒண்ணு கூறியிருக்கும் ஆம் என்று. நீங்கள் பதில் தந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க பதில் தந்தால் உங்களை அறியாமலே உங்களின் வெற்றிக்கு நீங்க தான் தடை போடுறீங்க என்று அர்த்தம். உளவியல் ஆராய்ச்சி இதை தெளிவுபடுத்துகிறதுங்க. எந்த சொற்கள் நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோமோ, தொடர்ந்து சிந்திக்கின்றோமோ, விடாது பேசுகின்றோமோ, அச்சொற்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஆழ்மனசு உண்மை என்று நம்பி வேலை செய்யுங்க. மனதும் உடலும் அந்த சொற்களை நிஜப்படுத்தும். வேலைகளை செய்ய மனம் ஏவி விடுங்க. எனவே வெற்றிகரமாக செயலை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம்பிக்கையை வளர்ப்பதாகவும் முயற்சியை தொடர தூண்டுவதாகவும் இருக்க வேண்டுங்க. நாம் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் நேர்மறையாக, துணிவுடையதாக, ஊக்கமும் தருவதாக இருக்க வேணும். புரியுதுங்களா? நாம் பயன்படுத்தும் சொற்களுக்கு மகத்தான சக்தி இருக்கதான் செய்யுது. நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டுவது நமது சொற்கள் தாங்க. மற்றவர்கள் நம்மை ஆதரிப்பதும் பின்பற்றுவதும் உயர்வாக கருவதும் சொற்களாலேதான். நம்மை உயர்த்தும் சக்தியையும் தாழ்த்தும் சக்தியையும் சொற்களுக்கு உண்டுங்க. வலுவான நற்பெயரை பெற்று தருவது, மற்றவர்கள் மத்தியில் சிறந்தவராக கருதப்படுவதும் நம்முடைய சொற்கள் மட்டும்தான். புது வாய்ப்புகள் நம்முடைய வழியில் வருவதற்கு காரணமும் நம் சொற்கள் தான். எனவே தகுந்த திறன் மிகுந்த சொற்களை தினமும் பயன்படுத்துங்கள். நாம் பேசும் சொற்களே நாம் கட்டி வாழுகின்ற வீடாக மாறுகிறது என்கிறது எகிப்து பழமொழிகள். நம்முடைய சொற்கள் மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறதுங்க. அவற்றின் மூலமே நாம் உலகை பார்க்கிறோம். நம்மை பற்றி, நம்முடைய திறனை பற்றியும் தொடர்ந்து நம்ம நேர்மையாக பேசிக்கொண்டால் இருந்தால் மட்டும்தான் அந்த சொற்கள் நம்மிடத்தில் திடமான நேர்மறை மனோபாவத்தையும் நேர்மறை அணுகுமுறையையும் ஏற்படுத்துங்க. அதே போன்று அச்சப்படுவதாகவும் நம்பிக்கை இல்லை என்று எதிர்மறையாக நீங்க சிந்தித்து பேசி வந்தால் அந்த சொற்கள் அர்த்தங்கள் நம் வாழ்வில் தொடர்ந்து பிரதிபலிக்கும். புரியுதுங்களா? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வார்த்தையே தீர்மானிக்க செய்கிறது. மற்றவர்கள் நம்மை உயர்வாக எண்ணவில்லை என்று தோன்றினால் அவரது உதடுகளில் இருந்து உதிக்கும் சொற்களை பற்றி சற்று சிந்திக்க வேண்டுங்க. நம்முடைய சொற்களை மாற்றும் போது மற்றவர்கள் நம் மீது கொள்ளும் அபிப்பிராயம் மாறும். நல்ல நம்பிக்கையை தருகின்ற தொண்டுள்ளம் கொண்ட நேர்மறை சொற்களை தொடர்ந்து பேசுவவர்களிடம் மற்றவர்கள் கவர்ந்து இருக்கும் சக்தி இருக்குங்க. அவர்களின் நட்பு வட்டமும் பெரிதாகவே இருக்கும். எனவே சமூகத்தில் உயர்ந்தவராக நாம் கருதப்பட விரும்பினால் அவ்விருப்பத்திற்கு உகந்த சொற்களை மட்டும்தான் நம்மளா பேச வேண்டும். புரியுதுங்களா? எப்போதுமே நம்ம பேசுறது நான் செய்து முடிப்பேன், எல்லாவற்றிலும் நல்லது உண்டு, எதிர்காலம் இன்னும் சிறப்பாகவே இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, முயன்றால் எல்லாமே முடியுங்க, உலகம் ஒரு மகிழ்வான இடம். புரியுதுங்களா? ஒரு நாளுமே வெற்றிக்கான புது வாய்ப்பு நமக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. சோதனைகள் கடந்து போகும். இவற்றை சொல்லி பாருங்க, வாழ்வு வளமாக கண்கூட காண்பீர்கள்ங்க. நிறையவே நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் பேச்சாலே அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாசிட்டிவாவே பேசினாதான் அவங்க நமக்கே நல்லவங்களா தெரிவாங்க. கெட்டது பேசினா நம்ம என்ன நினைப்போம், என்னடா அது எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறாங்க, நம்ம ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கேட்போம், இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு, அது சரிபட்டு வராது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்,
ஐயோ என்னடா அது எடுத்ததுமே இப்படி சொல்றாங்க, உருப்படுமா உருப்படாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஒருத்தவங்க கிட்ட நம்ம மத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு எவ்வளவு பாசிட்டிவ் வைப் இருக்கு தெரியுமா? சோ உண்மையாவே சொல்றேன், லைஃப்ல வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டுங்க. நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தையுமே நேர்மறையா தான் நம்ம பேசணும். ஓகேங்களா? சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர் அதிகம். நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக கூட்டிட்டு போகுங்க. எல்லாமே நம்மளால முடியும், கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல ஒரு எண்ணத்தை விதைங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் குடுக்கும், குடுத்தே தீரும். ஓகேவா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் உங்களை மாதிரி தாங்க மோட்டிவேஷன் அதிகமாகும். நானும் நிறைய தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ so மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.